தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை 2025-2026 எல்லாருக்கும் எல்லாம். சேலத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகனை வரவேற்பதற்காக வைக்கப்பட்டிருந்த கொடிக்கம்பங்களை மர்ம நபர்கள் சேதப்படுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சிலம்பரசன். சிலம்பரசன், வணக்கம். இந்த கொடிக்கம்பங்களை சேதப்படுத்திய நபர் குறித்து விவரங்கள் கிடைக்கப்பட்டிருக்கா? விவரங்களை வழங்கலாம். வணக்கம். சேலத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் நிறுவன தலைவர் வேல்முருகனை வரவேற்பதற்காக வைக்கப்பட்டிருந்த கொடிக்கம்பங்கள் சேதப்படுத்திட்டு இருப்பது பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக சேலம் தாதகாப்பட்டி பகுதியில் மாற்றுக் கட்சியிலிருந்து தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணையும் விழாவானது இன்று மாலை நடைபெறவுள்ளது. அதற்காக தமிழக வேலுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் இன்று சேலம் வருகை பெறவுள்ளார். அவரை வரவேற்கும் விதமாக சேலம் மாநகர் பல்வேறு பகுதிகளில் பதாகைகள் மற்றும் கொடிக்கம்பங்கள் வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சேலம் டவுன் பகுதிகளில் இந்த வள்ளுவர் சிலை அருகே வைக்கப்பட்டிருந்த அந்த கொடிக்கம்பங்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் கட்சி சின்னம் கொடி அடங்கிய இந்த கொடிக்கம்பம் வைக்கப்பட்டுள்ளது. இதனை மர்ம நபர்கள் தொடர்ந்து ஒரு 150க்கும் மேற்பட்ட கொடிக்கம்பங்களை சேதப்படுத்தி சென்றுள்ளனர். இது தொடர்பாக அந்த தமிழக வேலுரிமை கட்சியின் நிர்வாகிகள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் அந்த மர்ம நபர்கள் குறித்து தற்போது சேலம் நகர காவல் நிலையத்தில் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த வேல்முருகனை வரவேற்கும் விதமாக வைக்கப்பட்ட இந்த கொடிக்கம்பங்கள் சேதப்படுத்தியதால் அக்கட்சியின் நிர்வாகிகள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சிலம்பரசன். தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை 2025-2026 எல்லாருக்கும் எல்லாம்.